இயேசுவுக்கே புகழ். இன்று நம்மை நாமே அர்ப்பணித்து ஜெபிப்போமா? யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 37 முதல் 38 வரையுள்ள இறைவசனங்கள் கூறுகிறது. இயேசுவே கூறியது, நீங்கள் உழைத்து பயிரிடாததை அறுவடை செய்ய நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் உழைத்தார்கள், ஆனால் நீங்கள் அந்த உழைப்பின் பயனை அடைந்தீர்கள். இவ்வாறு விதைப்பவர் ஒருவர், அறுவடை செய்பவர் வேறு ஒருவர் என்னும் கூற்று உண்மையாயிற்று. ஆகவே விதைக்கிற தேவன் சொல்கிறார், செல்லுங்கள் அறுவடை செய்யுங்கள் என்று. அன்பின் அறுவடைக்காக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? அற்புதமான இறைவனே, நீர் எங்களுக்கு விதைத்து விட்டு சென்றிருக்கிறீர். விண்ணுலக தந்தையே, நான் விதைக்காத அறுவடையை அறுவடை செய்ய என்னை அனுப்பியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். எனக்கு முன்பாக வந்தவர்களின் உழைப்பில் நான் பங்கெடுக்க செய்கிறேன். மற்றவர்களின் உழைப்பில் நான் பங்கெடுப்பதற்கு தேவையான உம்முடைய அருள், இரக்கம் மற்றும் தூய ஆவியானவர் அருளும் ஞானத்தின் மீது நான் முழுவதுமாக நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவை போலவே உம்முடைய திருவுளத்தை செய்வதில் அகமகிழ்கிறேன். இயேசுவின் உண்மையான சீடராக வாழ்வதே என் இதயத்தின் துடிப்பாக இருக்கிறது. உம்முடைய அரசில் ஒரு உண்மையுள்ள பணியாளராக இருக்கவும், உம் தூய பேருக்கு மகிமையை கொண்டு வரவும் எனக்கு உதவி செய்வீராக. இழந்தவர்களை சேகரிப்பதற்காக என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. அதனால் விதைத்தவரும் அறுவடை செய்தவரும் ஒன்றாக சேர்ந்து களி கூறலாம். எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னும் அதிக தைரியத்துடனும் நற்பண்புகளுடனும் நடக்க எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் நல்ல மற்றும் தகுதியான சீடர்களாகவும் நற்செய்தியாளர்களாகவும் இருக்க புனிதர்கள், திருத்தூதர்கள் மற்றும் மறைசாட்சிகளின் சிறந்த முன்மாதிரிகளை பின்பற்றி இப்போதும் எப்போதும் எங்களுக்கு தைரியத்தையும் பலத்தையும் அளித்தருள்வீராக. என் குடும்பம், என் பணியிடம் மற்றும் என் சமூகம் ஆகியவை விசுவாசம், தாழ்மை, நன்றியுணர்வு, அன்பு மற்றும் இரக்கம் ஆகியவற்றால் மலைகளையும் அசைக்கக்கூடிய உம்முடைய பணியாளராக நான் மாறுவதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கட்டும். எல்லா புகழும் நன்றியும் ஆட்சியும் உமக்கே உரித்தாக. என்றென்றும் வாழ்பவரும் ஆளுகை செய்பவருமான இயேசு கிறிஸ்துவின் மகிமைமிக்க பெயரால் மன்றாடுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.